லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தொகுதி மறுவரையறை செய்வதற்கு எதிராக சட்டசபையில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்தை அதிமுக, பாமக, தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சிகள் எதிர்த்தன. தமிழ்நாட்டிற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே உறுதியளித்துள்ளார்கள். மாநிலங்களுக்கான தற்போதுள்ள பிரதிநிதித்துவம் குறையாமல் எண்ணிக்கை 50% உயர்த்த வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களின் நிலைப்பாடு. எனவே எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் தான் தமிழ்நாட்டிற்கு இந்த உரிமை பாதுகாக்கப்படுகின்றது. மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுஅறையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து ஒன்று மத்திய அரசு சட்ட முன்வடிவு கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நாம் ஆய்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற என் கருத்தை கூறுகிறேன். பெண்களுக்கு 33% வழங்கி நிச்சயமாக நமது தமிழ்நாட்டில இந்த 39 எம்பிக்களை 59 எம்பிக்களாக உயர்த்தி 7-8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் டெல்லியிலே சென்று தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டை இன்னும் நாம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது. அந்த வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நிலைப்படுத்தி தமிழகத்தின் நலனை கருத்தி இங்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த நிலை வரும் பொழுது அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது எல்லோரும் அமர்ந்து அந்த மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.